அத்தியாயம் 86 கடுமையான எதிர்ப்பு. சண்டை தொடங்கியவுடன் ரேவுக்கு மிக நெருக்கமான 10 பேர் அவனை நோக்கி ஓடி வந்தனர். மற்ற பங்கேற்பாளர்கள் தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதாக ரே உணர்ந்தான். அவர் சொல்வது சரிதான். ரே தாங்களாகவே தோற்கடிக்க மிகவும் வலிமையானவர் என்பதை அறிந்திருந்தும் ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் அவனை தாக்கத் திட்டமிட்டிருந்தனர். முதல் மனிதன் ரேயை நோக்கி வாளால் சுழற்றினான். தாக்குதலைத் தடுக்க ரே உள்ளுணர்வாக தனது கையை உயர்த்தினான். ஆனால் வாள் ரேயின் கையைத் தொட்டவுடன் அவனது பிரேஸ்லெட்டில் எண் காட்சி மாறியது. அந்த தாக்குதல் ரேவை சிறிதும் காயப்படுத்தவில்லை என்றாலும் மரவாள் அவனது தோலுடன் நேரடியாக தொடர்பு கொண்டதால் அந்த அமைப்பு அந்த தாக்குதலை ஒரு சுத்தமான தாக்குதலாக கருதியது. ரே தற்போது தனது தோலின் வலிமையை வலுப்படுத்த கீயை பயன்படுத்திக் கொண்டிருந்தான். ஆனால் முதல் சுற்று வலிமையைப் பற்றியது அல்ல, திறமையைப் பற்றியது. ரே இறுதியாக ரோஸின் வார்த்தைகளைப் புரிந்து கொண்டான். இது கடினமாக இருக்கும் என்று நினைத்தான். அனைத்து போட்டியாளர்களையும் தோற்கடிக்க வேண்டியிருந்தால் ரேவுக்கு அது கடினமாக இருக்காது. ஆனால் அடிபடாமல் அவ்வாறு செய்வது தொந்தரவாக இருக்கும். ரேயைத் தாக்கிய மனிதன் வாயடைத்துப் போனான். அவனது வாள் ரேயின் தோலைத் தொட்டபோது அவன் ஒரு திடமான எஃகு கம்பியில் மோதுவது போல் உணர்ந்தான். ரே விரைவாக அந்த மனிதனின் மணிக்கட்டை பிடித்து அதைத் திருகினான். இதனால் அவன் வலி தாங்க முடியாமல் வாளை கீழே போட்டான். மற்ற மனிதர்கள் அனைவரும் ரேயை விரைவாகத் தாக்கத் தயாராக விரைந்தனர். ரேயை விரைவாகக் கொல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையில். ரே இதைக் கண்டு மற்ற மனிதனின் மணிக்கட்டை பிடித்தான். அந்த மனிதன் தப்பிக்கப் போராட முயன்றான். ஆனால் ரேயின் வலிமை மிகவும் கொடூரமானது. மற்றவர்கள் தாக்குதலுக்கு அருகில் வந்தபோது அவன் அந்த மனிதனின் உடலை மனிதக் கேடயமாகப் பயன்படுத்தித் தூக்கினான். ஒவ்வொரு அடியும் அந்த மனிதனை முழுவதுமாகத் தாக்கியது. அவனது பிரேஸ்லெட் தொடர்ந்து சத்தமிட்டு ஏராளமான அறிவிப்புகளைக் காட்டத் தொடங்கியது. 10 HP 10 HP. இறுதியில் எண்ணிக்கை 0 அடையும் வரை அந்த ஆட்கள் தாக்குவதை நிறுத்தினர். அதனால் ரே தனது இறைச்சி கேடயத்தை ஒரு பக்கமாக எறிந்தான். மேலும் வெளியேற்றப்பட வேண்டிய முதல் போட்டியாளர் எங்களிடம் இருக்கிறார். அறிவிப்பாளர் கூச்சலிட்டார். கூட்டம் கூச்சலிடத் தொடங்கியது. ரே வேறொரு நபரை மனிதக் கேடயமாகப் பயன்படுத்தும் தந்திரம் மோசமானது என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த மனிதனின் பிரேஸ்லெட்டில் மதிப்பெண் 0 எட்டியதும் ஒரு பிரகாசமான வெள்ளை ஒளி அவரது முழு உடலையும் சுற்றி பிரகாசிக்கத் தொடங்கி அவரை டெலிபோர்ட் செய்தது. பிரேஸ்லெட்டில் டெலிபோர்டேஷன் மந்திரம் பொறிக்கப்பட்டிருந்தது. மாணவர்களின் புள்ளிகள் 0 அடைந்ததும் அரங்கிற்கு அருகிலுள்ள ஒரு மருத்துவ தளத்திற்கு டெலிபோர்ட் செய்வதற்காக இது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த மனிதர்கள் ஏன் குழுவாக சேர்ந்து தன்னை தேடி வந்தார்கள் என்பதைக் கண்டுபிடிக்க ரே முயன்றால். அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அல்லது அவர்கள் ஒன்றாக குழுவாகச் சேர முன்பே ஒப்புக்கொண்டார்களா? பின்னர் ரே தன்னை எதிர்கொண்டிருந்தவர்களை உன்னிப்பாகப் பார்த்தான். அவன் அவர்களின் முகங்களை நன்றாக அடையாளம் கண்டு கொண்டான். சிறிது நேரம் ஆகிவிட்டாலும் அவர்களின் முகங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று அவன் தனக்குத்தானே உறுதியளித்திருந்தார். மையத்திலும் மற்றவர்களுக்கு முன்னும் நின்றவர்களில் ஒருவர், ரே மீது ஒரு பொருளை முதலில் வீசியவர்களில் ஒருவர். தற்போது ரேயை தாக்கும் நபர்கள் எரிக்கும் மோகனுக்கும் இடையிலான சண்டைக்கு நிறைய பணம் செலவழித்த குழுக்களில் ஒன்றாகும். ரே சண்டையை நிறுத்தியபோது அந்தக் குழு ஒரு நாள் பழிவாங்குவதாக உறுதியளித்திருந்தது. ஆனால் ரேக்கும் செபாஸ்டியனுக்கும் இடையிலான சண்டையைப் பார்த்த பிறகு அவர்கள் தாங்களாகவே போதுமான வலிமையற்றவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ரேவை ஒன்றாக சேர்ந்து தாக்குவதற்காக வாய்ப்புக்காக அவர்கள் காத்திருந்தனர். அகாடமியில் அவர்களால் இதைச் செய்ய முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டைகளை மட்டுமே அனுமதித்தனர். எனவே இது அவர்களின் வாய்ப்பு. அந்த நேரத்தில் ரே எவ்வளவு வலிமையானவராக இருந்தான் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ரே போட்டியில் தன்னைத்தானே கவனத்தை ஈர்க்க விரும்பாமல் பின்வாங்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவர்களின் செயல்கள் வேதனையான நினைவுகளை மீண்டும் கொண்டு வந்தன. பியூர்ப்ளூட்டின் தாக்குதலுக்குப் பிறகு ரே யாரையும் எளிதில் விட்டுவிடப் போவதில்லை. இன்னொரு மனிதன் முன்னோக்கிச் வந்தான். ரே அவன் தாக்குவதற்கு முன்பே ரே அவன் கால்களில் வெறியோடு தாக்கினா. அந்த மனிதன் சிறிது நேரம் அப்படியே நின்றான். பின்னர் வலியால் அலறிக்கொண்டு முற்றிலுமாக சரிந்தான். அவனுடைய கால்கள் மிகவும் உடைந்து எலும்பு வெளியே நீட்டிக் கொண்டிருந்தது. ரே மற்ற 8 பேரையும் ஒரே அடியில் வீழ்த்தினான். அது மிக வேகமாக இருந்ததால் திருப்பி அடிக்கக்கூட அவர்களுக்கு நேரமில்லை.
அவர்களைக் கொல்லாமல் சேதப்படுத்த போதுமான பலத்துடன் அவர்களைத் தாக்குவதை ரே உறுதி செய்தான். அகாடமியால் குணப்படுத்தக்கூடிய சில உடைந்த எலும்புகள், ஆனால் அவர்கள் எளிதில் மன்னிக்க முடியாத ஒரு மரணம். தரையில் உருண்டு புரண்டு படுத்துக் கிடந்த 9 ஆண்கள் வலியால் அலறினர். பார்வையாளர்கள் மிகவும் குழப்பமடைந்தனர். முன்பு அந்த மனிதனைப் போல ஏன் அவர்களை டெலிபோர்ட் செய்யவில்லை? அவர்கள் திரையை பார்த்தபோது ஏன் என்று அவர்களுக்குப் புரிந்தது. தற்போது தரையில் இருந்தவர்களிடமிருந்து 20 HP மட்டுமே பறிக்கப்பட்டது. போர் முறை மற்றும் ஒவ்வொரு தாக்குதலையும் ரேயின் கி தாக்குதலாக கணக்கிட்டது. இதனால் 20 புள்ளிகள் மட்டுமே சேதம் ஏற்பட்டது. அகாடமி எதிர்பார்க்காதது என்னவென்றால், மற்ற மாணவர்களை ஒரே அடியில் தோற்கடிக்கும் அளவுக்கு முழுமையாக வீழ்த்தக்கூடிய ஒரு நபரை. கூட்டம் கலவரமாக மாறத் தொடங்கியது. அந்த குழந்தை ஒரு பிசாச்சு, அவன் ஒரு அரக்கன். அவனால் எப்படி மக்களை இப்படி காயப்படுத்த முடியும்? முதலில் அவன் போட்டியில் ஒருபோதும் அனுமதிக்கப்பட்டிருக்கக் கூடாது. அவன் ஏமாற்றுகிறான், இழிவான சண்டை போடுகிறான். எந்த மாதிரியான பெற்றோர் அவனை வளர்த்தார்கள்? கூட்டத்தில் இருந்தவர் இந்த வார்த்தைகளைச் சொன்னதும் ரே திரும்பி அவரை நேரடியாகப் பார்த்தான். ரேவின் கண்கள் கடுமையாக இருந்தன. அந்த மனிதன் வியர்க்க ஆரம்பித்தான். அவரது இதயத்தில் பயம் வளரத் தொடங்கியது. ரேவுக்கும் அவருக்கும் இடையே சுமார் 100 மீட்டர் தூரம் இருந்தது. ரே எப்படி அவரை கேட்டிருக்க முடியும்? அவர் எங்கே இருக்கிறார் என்பதை அந்த மனிதன் சரியாக அறிந்திருக்க முடியும். அது சாத்தியமற்றதாகத் தோன்றினாலும் ரே தன்னை நேரடியாக பார்த்துக் கொண்டிருந்தான் என்பதில் அந்த மனிதனின் மனதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவன் ஒரு அரக்கன். அந்த மனிதன் எழுந்து நின்று கைகாட்டினான். அவனை கொல்லுங்க. 6 பெரியவர்களும் தற்போது பார்வையாளர்களின் மற்ற உறுப்பினர்களுக்கு தனித்தனி இருக்கை பெட்டியில் அமர்ந்து நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். அந்தப் பையனை ஏதாவது செய்ய வேண்டுமா என்று ஒரு பெரியவர் கேட்டார். மக்கள் அவரை மோசமானவர் என்று அழைக்கிறார்கள். ஆனால் 10 பேர் ஒன்று கூடுவதில் எந்த தவறும் இல்லை. அவன் மேல் யாராவது கை வைத்தால் அவர்கள் என்னை எதிர்க்க வேண்டிய வரும் முதியவர் கூறினார். ஆனால் அவன் ஒரு மாணவனைக் கொன்றால் என்ன செய்வது என்று ஒரு பெரியவர் கேட்டார். ரே, என் மாணவன் அவ்வளவு தூரம் போகமாட்டான் என்று உனக்குச் சொல்லியிருக்கிறேன். முதியவர் உறுதியளித்தார். அந்த முதியவர் ரேயுடன் நெருக்கமாக உணர்ந்திருந்தார். அந்த அளவுக்கு அவர் ரேயை தனது சொந்த மகனைப் போலவே நடத்தினார். ரேயை தனக்கு நன்றாகத் தெரியும் என்று அவர் நினைத்தார். அந்த வார்த்தைகளைச் சொன்னாலும் அவரே அவற்றை நம்பவில்லை. ரேயிடமிருந்து அவர் தற்போது உணர்ந்து கொண்டிருந்த கோபம் அவரை பயமுறுத்தியது.